நம்ம இன்னைக்கான வீடியோவில் கடந்த டிசம்பர் 21 ஜீத்து ஜோசப் டைரக்ட் பண்ணி மோகன்லால் நடிப்பில் மலையாளத்தில் வெளிவந்த நேரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சாரான்ற பொண்ணை அவங்க பிளைண்ட் லேடியாக இருக்காங்க. அவங்கள மைக்கேல் அப்படின்ற நபர் ரேப் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்ததாக போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அது அப்படியே கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போகும்போது மைக்கேல் சைடில் இருக்கக்கூடிய அட்வொகேட் ஸ்ட்ராங்கராக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சாரா இருக்கக்கூடிய அட்வொகேட் ஸ்ட்ராங்காக என்னதான் அவங்க கேஸை கொஞ்சம் போனாலும் அவங்களுக்கான எவிடன்ஸில் இல்லாத ஒரு காரணத்தால் சாரா சைடில் இருக்கக்கூடிய அட்வொகேட் தோற்று போயிட்டாங்க. இப்போ மைக்கேல் சைடில் இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்ததாக படத்துடைய கதாநாயகனான விஜய் மோகன் இந்த கேஸை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போகிறாங்க இன்னொரு லேடி. ஆனால் விஜய் மோகன் இப்போதைக்கு நான் ப்ராக்டிஸில் இல்லை, அதனால நான் அந்த கேஸை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை மீறி எப்படி அவர் கேஸை எடுத்துக்கிறாரு, எந்த மாதிரி அவர் கேஸை கொண்டுட்டு போகிறாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. ഈ കേസിന്റെ വിജയ പരാജയങ്ങളെ കുറിച്ച് പറയാൻ பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது படத்தோட ஆரம்பத்தில் அந்த அட்வொகேட் எப்படியாவது சாராவோட கேஸை எடுத்து ஜெயிச்சிருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கேஸில் அவர் தோத்துட்டார். இதுக்கப்புறம் அந்த கேஸை மோகன்லாலுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. மோகன்லாலோட என்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆகோ ஹோகோ அப்படின்லாம் மாசாலாம் கொடுக்கல, சிம்பிளாக அவர் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவருடைய என்ட்ரி சீனுமே நல்லா இருந்ததுங்க. சிம்பிளாக ஒரு ரொம்ப பெருசாக ஒரு மாசாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தோடு நடிச்சிருந்தார். படத்துடைய ஆரம்பத்தில் 20 நிமிஷம் மற்ற நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து தான் மோகன்லாலுடைய என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். மோகன்லால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முதல்ல அந்த கேஸை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கான காரணம் பொதுவாக அவர் இப்போதைக்கு அவர் ப்ராக்டிஸில் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த கேஸை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த கேஸை அவர் எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வர்றதுக்கு யார் காரணம், அது எப்படி அவர் கேஸ் எடுத்து எந்த மாதிரி அவர் கொண்டுட்டு போகிறாரு, இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய துலுக் அப்படின்றவரும் பிரியாமணி 2 பேரும் என்ன மாதிரியான தடைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி படம் முழுக்கவே ஜீத்து ஜோசப் சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாரு. அண்ட் இந்த படத்துக்கு ஜீத்து ஜோசப் கூடவே சாந்தி மகாதேவ் அப்படின்றவங்க ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஜீத்து ஜோசப் தான். ஜீத்து ஜோசப் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவர் மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். மலையாளம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் பாப்புலர் கிடையாது, இந்தியா அளவில் அவர் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் திருஷ்யம் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படத்தில் மோகன்லால் லீட் ரோலில் நடிச்சிருப்பார். அந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றதுனால திருஷ்யம் பார்ட் 2வும் எடுத்திருந்தாருங்க. ஸோ திருஷ்யம் படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றதுனால மலையாளம் மட்டும் இல்லாமல் தமிழில் கமல்ஹாசனை வச்சு பாபநாசம் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படம் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா இப்படின்னு வெவ்வேறு லாங்குவேஜ்லையும் படத்தை ரீமேக் பண்ணி வெளியிட்டாங்க. அந்த லாங்குவேஜும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருந்தது. இதுக்கப்புறம் 12th மேன் அப்படின்ற ஒரு படமும் ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தாருங்க. ஸோ அந்த படமும் நல்ல ஒரு த்ரில்லர் ஸ்டோரியாக இருக்கும். இப்படி ஒரு த்ரில்லர் ஸ்டோரியில் நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுகிற நல்ல ஒரு படமாக கொடுக்குறாரு அப்படின்றதுல இந்த நேரு படம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பிரியாமணி மற்றும் துலுக் அவங்க சைடில் என்ன மாதிரி தடைகள் வருது, அந்த தடைகளை மீறி என்ன மாதிரியான எவிடன்ஸ்லாம் மோகன்லால் கொண்டுட்டு வர்றாரு அப்படின்றத நல்லாவே கொண்டுட்டு போயிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியாம் அப்படின்றவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இடங்களில் இல்லை ட்விஸ்ட் வரக்கூடிய இடங்கள்லாம் நம்ம மியூசிக்கை நல்லா ரைஸ் பண்ணி கொண்டு போகணும், டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தார். படத்துடைய சினிமாட்டோகிராஃபரான சாத்திஷ் குரூப் அப்படின்றவர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மோகன்லாலுடைய என்ட்ரிங் சீன் அவர் ஒரு சில இடங்கள்லாம் எந்த மாதிரியான ஆங்கிள்லாம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக வச்சுருந்தார்.
இந்த படத்துக்கு எடிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக் அப்படின்றவர் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷனும் நல்லா இருந்ததுங்க. ஸோ பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எடிட்டிங் அப்படின்றதுல இருக்காது. ஒரு சில இடங்களால் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்கு வந்து எடிட்டிங் அப்படின்ற ஆஸ்பெக்டில் வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் படத்தில் ஸ்லோனஸ் அப்படின்றது இருந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லோனஸை இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. கண்டிப்பாக த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த படம் மலையாளம் மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மலையாளம் இங்கிலீஷ் அப்டேட்ஸோட பார்க்குறதாலும் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு தமிழில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா தமிழையும் பாருங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned on RN Studio.